ஹாய் டு ஆல். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். 2024 நம்ம நல்லபடியா வந்து வழி அமைச்சு வைக்கணும். ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா 2024 வந்து எனக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருந்தது. ஆஃப் 2024 ஓகே, ஆஃப் 2024 வந்து நாட் ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். நம்ம எது செஞ்சாலும் செய்யலைனாலும் டைம் வந்து சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதோட வேலையை அது கரெக்டா தான் பார்க்கணும். நம்மளோட வேலையை நம்ம கரெக்டா பார்க்கணும். நம்ம வந்து ஒர்க் போயிட்டு யூடியூப் சேனலும் நான் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். ஆனா பாதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டேன். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். 10 நிமிஷம் தான் நான் வெயிட் பண்ணேன். 10 நிமிஷத்துல நான் தூங்கிட்டு ரெடி ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து சொல்லியிருப்போம். அந்த 10 நிமிஷம் சொல்றது 10 வருஷம் ஆனாலும் மாறவே மாறாது. இதை நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நீங்களும் ரியலைஸ் பண்ணிருப்பீங்க. 2024 வந்து 6 மந்த் வந்து எனக்கு ஓகேவா இருந்தது. 6 மந்த் வந்து எனக்கு ஓகேவா இல்லைன்னு நான் வந்து சொன்னேன்னா எனக்கு கரெக்டா டைம் மேனேஜ் பண்ண தெரியல அப்படின்றது தான் உண்மை. ஸோ அந்த 10 நிமிஷத்தை கூட நம்ம கரெக்டா யூஸ் பண்ணணும். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து தான் நான் வீடியோ போடுவேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்க்ல இருந்து வீடியோ போட்டுருக்கேன். ஏன்னா நியூ இயர் வந்து ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி குட்டி பசங்களை எல்லாம் வச்சு கத்தி வெல்கம் 2025 அப்படின்னு சொல்லிலாம் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். என்னோட நேரம் அந்த குழந்தைங்க யாருமே இல்ல. பார்க்கே வந்து பாத்தீங்கன்னா காலியா தான் இருக்குது. நான் மட்டும் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். 10 நிமிஷம் தான் நான் வெயிட் பண்ணேன். 10 நிமிஷத்துல நான் தூங்கிட்டு ரெடி ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து சொல்லியிருப்போம். அந்த 10 நிமிஷம் சொல்றது 10 வருஷம் ஆனாலும் மாறவே மாறாது. இதை நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நீங்களும் ரியலைஸ் பண்ணிருப்பீங்க. 2024 வந்து 6 மந்த் வந்து எனக்கு ஓகேவா இருந்தது. 6 மந்த் வந்து எனக்கு ஓகேவா இல்லைன்னு நான் வந்து சொன்னேன்னா எனக்கு கரெக்டா டைம் மேனேஜ் பண்ண தெரியல அப்படின்றது தான் உண்மை. ஸோ அந்த 10 நிமிஷத்தை கூட நம்ம கரெக்டா யூஸ் பண்ணணும். 2024 நல்லபடியா வழி அமைச்சிட்டு 2025 அதுவும் செஞ்சுரியான ஒரு வருஷமா நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். 2024 வந்து நான் நல்லா சாப்பிட்டுருக்கேன். சென்னையில மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுருக்கேன். ஆனா 2025 வந்து பாத்தீங்கன்னா நாடு விட்டு நாடு நான் வந்து ஒரு ஹோட்டல்ல எல்லாம் போயிட்டு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். நடக்குமான்றது கடவுள் மனசு. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன். எந்த இடத்துல இருந்து நம்ம ஆரம்பிச்சிருந்திருக்கலாம். ஆனா எந்த இடத்துல கொண்டு போயிட்டு நிறுத்தணும்ன்றதுதான் முக்கியம். நிறுத்துற வரையும் ஓடிக்கிட்டே இருக்கணும், போராடிட்டே இருக்கணும். விஷ் யூ ஹாப்பி 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 நியூ இயர். நம்மளோட முயற்சி இல்லாமல் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கடவுள் மனசு வைக்கவே மாட்டார். ஸோ நம்மளோட முயற்சி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து கொடுப்பாரு. ஸோ நாடு விட்டு நாடு நல்லா சாப்பிட்டு நல்லா சம்பாதிக்கணும். ஃபர்ஸ்ட் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கணும். ஸோ ரெண்டுமே எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று சம்பாதிக்கணும், அதுக்கடுத்து சாப்பிடணும். சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்றது என்னோட மிகப்பெரிய ஆசை. 2025 அதுவும் செஞ்சுரி. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நடக்கும். ஸோ என்னோட ஹார்ட் ஒர்க்கும் இதில் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னலாம் ஆசை இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 2024 நல்லபடியாக பாய் பாய் சொல்லிவிட்டு 2025 வெல்கம் பண்ணுவோம். ஸோ விஷ் யூ ஹாப்பி 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 2025 பை பீப்பிள். மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.